கடவுள் அவங்க இந்து கடவுள் மேல அவ்வளவு பக்தியா இருக்காரு. இவர் வந்து கடவுள் ஜீசஸ் போதிச்சாருன்னா எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா போதிப்பார்ல அப்படின்ட்டு அவர் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். ப்ரேயர் கூட பண்ணல, ஒரு ஆசைப்பட்டேன். அப்பா வந்து கடவுளை போதிக்கணும், ஜீசஸை போதிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இப்போ 2025 இப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இப்ப அவர் வந்து சொல்றாராம் எல்லார்கிட்டயும், வந்து ராம் ரொம்ப பொறுமையா இருக்கிறான். காரணம் வந்து அவன் அந்த கடவுளை நம்புறான், அந்த கடவுள் கும்புறனாலதான் அவனுக்கு அந்த பொறுமை இருக்கு அப்படின்ட்டு சொன்னாராம். சோ அது அது எனக்கு கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. நாம் இன்னைக்கு பிரதர் சொன்னாங்க, நாம் கனியை வைத்து மரம் எப்படிங்கிறத இது பண்ண முடியும் இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு ஹிந்து சகோதரர் அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இவங்கள பார்க்கும்போது இந்த கடவுளை நம்பும்போது இந்த கடவுளை வழிபடுறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சாட்சி பகிர விதத்தில் கடவுள் இன்னைக்கு ஒரு அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா. இந்த கடவுளை இந்த மாற்றத்தை ஒரு இதை கொண்டு வந்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். மேரி அபிஷா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், இந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஃபீவரா இருந்தது. அப்ப நான் வந்து இயேசுவின் தழும்புகளால் அவருடைய காய்ச்சல் சுகமானதற்கு நன்றியா தான் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் பையனுக்கு ஃபீவரா இருந்தது. அப்ப பொண்ணுக்கு அன்னைக்கு ஒரு நாள்லயே சரியாயிட்டு, இவன் பையனுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. 2 நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் இறைவார்த்தை தான் அறிக்கையிட்டேன். அவன் இப்ப நல்லா இருக்கிறான் கடவுள் கிருபையால. அதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ண முடியல எனக்கு ஒரு 2 வாரம். என்னோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மத்தியானம் ப்ரேயர் அட்டன் பண்ணல, இதுவும் அட்டன் பண்ணல, எதுவும் கேட்க முடியல அப்படின்னு. இப்ப நான் அம்மா மொபைல் தான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் வந்து இன்னைக்கு இந்த இறைவார்த்தை இன்னைக்கு பிரதர் சொன்னதுலயும் அந்த உரத்த குரலில் கூறினார், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாதுன்னா இன்னைக்கு பிரதர் கொடுத்த அந்த நற்செய்திய கேட்க வச்ச கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. பிள்ளைங்க 2 பேருக்கு அந்த காய்ச்சல் இருந்த அந்த சூழ்நிலையிலையும் இறை வார்த்தை நம்பிக்கையோடு அந்த இறை வார்த்தையை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றியது. கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. இன்று நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த அதிசயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருட வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் அந்த சகோதரியிட பிள்ளைங்களுக்கு கடவுள் அந்த ஒரு விடுதலை கொடுத்துருக்காங்க. அந்த விடுதலை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும். அதே போல் இன்று அவர்களுக்கு தேவையான மன்னாவை கடவுள் அதை கேட்கறதுக்கான அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கிருபை இந்த நாட்களில் கடவுள் ஒரு அதற்கான வழியை திறந்து கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த நாளில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். க்ளோரி டு காட். அருள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எனக்கு வந்து ஒரு சாட்சி என்னன்னா, நான் ஒரு 16 நாள் தொடர்ந்து எனக்கு திருப்பலி காண்றதுக்கு உண்டான எனக்கே ஒரு வாஞ்சியா இருந்துச்சு. நான் கலந்துட்டே இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறது உண்டு என்னன்னா, நம்ம என்ன வேண்டுதலுக்காக நம்ம இப்போ திருப்பலி வந்து அட்டன் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, எங்க வீட்டுல டிராக்டர், விவசாயத்துக்கு யூஸ் பண்ற டிராக்டர் வந்து டிரைவர் தான் எடுத்துட்டு போவாரு. வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த எடுத்துட்டு போய் மண் அடிக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து இந்த ஆரைய அவங்ககிட்ட மாட்டிட்டாங்க. டிராக்டரோட மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு வண்டியை சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க மண்ணை தட்டிட்டு வண்டியை எப்படியோ நைஸா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எங்க வீட்டுக்காரங்க மேலேயும் வரும் வண்டி, அப்புறம் டிரைவர் மேல, அப்புறம் யார் அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க மேலேயும் 3 பேர் மேல கேஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைமறைவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆனா என்ன பண்ணணும், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நான் திருப்பலியில வேற நம்ம இப்படி கலந்துட்டு இருக்கும்போது நம்ம வேற இப்படி ஒரு யோசிச்சோமே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்தாலும், என்னோட ரிலேஷன்கிட்ட யார்கிட்ட என்ன சொன்னாலுமே எல்லாருமே நமக்கு முன்னால அப்படியான்னு கேட்டுட்டு பின்னால ஒரு மாதிரி பேசுவாங்களே. ஏன்னா எதுக்கு உனக்கு இது, இந்த தொழில் எதுக்கு அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. அப்படின்னு யார்கிட்டயுமே எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை. அப்போ நான் வந்து எனக்கு அழுகையா வருது. ஆனா அலை வந்து
கண்ணீர் வரல. ஆனா கடவுள் மத்தியில நான் நன்றி சொன்னேன். ஏன்னா நான் எங்க வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் வந்து நன்றி தான் சொல்லி, நான் வந்து மாட்ச் சா சாட்சியா என்ன வந்து கடவுள் எடுத்து நிறுத்துனாங்க. அதே மாரி நான் வந்து நன்றி சொன்னேன். நன்றி சொல்ல சொல்ல எனக்குள்ள அந்த பயமோ, அ என்ன பண்ண போறோம் அடுத்து? ஏன்னா நெறைய ப்ராசஸ். ஆனா அந்த வண்டி கொண்டு போனோம்ல, அந்த ஓனரே சொல்ட்டாங்க, "நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம்மா. எங்கனால தான் உங்க வண்டி மாட்டிச்சு. அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம்." ஆனா எங்க வீட்டுக்காரங்களுக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அ எதுவுமே டக்குன்னு இதானா டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றது இருக்கிறனால, நானே பார்த்தேன். நானே எல்லாமே என்கிட்டயே தான் அப்புறம் சொன்னாங்க, வச்சாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. கடவுள் கிருபையால என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு 30ஆம் தேதி இந்த விஷயம் நடந்துச்சு. இன்னைக்கின்னு பார்த்தா எஃப்ஐஆர் வந்து காப்பி எனக்கு தராங்க. எங்க வீட்டுக்காரங்களோட பேர் வந்து எஃப்ஐஆர் காப்பில இல்ல. ஆனா வண்டிய மட்டும் கொண்டு ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கடவுள் எனக்கு வந்து நடத்துவார்ன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு நான் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பவும் எங்க உறவினர்கள்ல ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அ எ கால் பண்ணி அவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன ஹெல்ப் அவங்க மூலியமா எனக்கு வேண்டி இருந்துச்சு. அதனால அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்ப சொன்னாங்க, "நீ இதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத" அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, "நான் வந்து ஒரு ஒரு விஷயமும் எங்க வீட்டுக்காரங்க என்னைக்கு விழுந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து ஒரு ஒரு விஷயமும் நான் வந்து கடவுளுக்கு தெரியாம, கடவுள் கிட்ட ஒப்படைச்சு, கடவுளே இது உமக்கு சித்தம் இருந்தா அப்படின்னு நான் ஒப்படைச்சு தான் நான் ஒரு ஒரு காரியமும் செய்றேனே தவிர, நான் வந்து நானா சுயமா எந்த முடிவும் நான் எடுக்கல. அதனால எனக்கு கடவுள் இருக்காரு. கடவுள் என்ன சாட்சிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அந்த உடனே அவங்க ஒ டக்குன்னு மாத்தி பேசுனாங்க. "நீ வந்து கடவுள்ட்ட நல்லா பிரேயர் பண்ணிக்கோ." நானும் தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வல்லமை, அவ்ளோ ஒரு அ சொல்றதுக்கு உண்டான சக்தி எல்லாமே கடவுள் எனக்கு குடுத்தாரு. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கடவுளுக்கு நன்றி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம் கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்ம பார்க்குற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம அவரை நம்பி செயல்படுகின்ற போது அந்த அந்த சூழ்நிலையை கடவுள் மாற்றுறாரு. அதை மேற்கொள்வதற்கான பலத்தை கடவுள் தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சகோதரியை பலப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர கிருபை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். டெய்சி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் லாஸ்ட் வீக் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு 3 days முன்னாடி அங்கே எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அந்த தம்பி நித்தின் என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அப்போ அவனுக்கு வந்துட்டு அந்த ஒன் டே வந்து நைட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகி வாமிட்டிங் இருந்தது கண்டினியூஸாக. அப்போ அவனுக்கு வந்து அப்புறம் டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நார்மல் ஆயிட்டான். ஆனால் அந்த தொடர்ந்து வாமிட் பண்ணதுனால அவனுக்கு எதை சாப்பிடமே ஒமிட் பண்ணிட்டே இருந்தான். நான் சொல்லிட்டு நிறைய செல்லாயிடுச்சு, நீ அந்த வார்த்தையை அறிக்கிட்டு நீ சாப்பிட ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு ஒரே ஆசை, எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபுட். ஆனா இவனுக்கு வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ணி டயட்டா கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கவும் அவனுக்கு ஒரே ஆசை. ஆனா அவனுக்கு வந்து சாப்பிட முடியல. அவனுக்கு ஒரு பயம், நான் சாப்பிடுன்னு சொல்றேன் கேட்கல. அப்ப நான் அவனுக்கு வந்து நம்ம இறை வார்த்தையை வாழ்வாக்குள்ள அந்த உடல்நலத்துக்கான ஜெபத்தை வந்து 5 times சொல்லிட்டு மார்க் 16:18 இயேசுவின் நாமத்தில் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் எனக்கு தீங்கு இழைக்காது, இதை நீ சொல்லு, கண்டினியூஸா சொல்லிட்டே இரு, சொல்லிட்டு நீ சாப்பிடு, எது சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு. அடுத்த நாள் ஃபுல்லா நல்லா ஃபுட்டு சாப்பிட்டான். அவனுக்கு எதுவுமே செய்யல. ஆண்டவர் கிருபையால அவனுக்கு அந்த ஃபெய்த்ல வந்து கொஞ்சம் இதாயிட்டான் நல்லா. அதனால ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது அப்படிங்கிற இதை நம்ம இன்னைக்கு ஒவ்வொருவரும் நினைக்கணும். அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கின்ற போது சூழ்நிலைகள், அந்த பையனுக்கு ஃபுட் ஒத்துக்காம வாமிட்டிங், அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இது வந்து கடவுள் இந்த சூழ்நிலையை மாத்துறாரு. எதை சாப்பிட்டாலும் கடவுளுடைய நாமத்தினால நான் சாப்பிடும்போது இது எனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது, இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை அறிக்கையிட்டுக்கிட்டு செய்யும்போது அந்த ஃபுட்டு எந்த பொருட்களுமே நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்காது அப்படிங்கிறதை இந்த சகோதரி இந்த சாட்சி மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. எலியா நஞ்சை உண்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல ஓகே கடவுளுடைய நம்பிக்கையோட அவர் அறிக்கையிட்டார், அந்த உணவை உண்டார், அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை. அதே போல இந்த சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ
நம்ம பார்க்குற உலக காரியங்கள் எப்படி இருந்தாலும் இறை வார்த்தையை நாம் பின்பற்றும் போது இறை வார்த்தை செயலாற்றுகிறது நமக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதுங்கிறதே இந்த சகோதரி இன்னைக்கு சொன்ன அந்த சாட்சியில் நமக்கு உணர முடியுது. இந்த அற்புதத்தை இந்த நாட்களில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பியூலா சிஸ்டர். ரொம்ப நாளைக்கு முன்னாடியில இருந்தே கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன். அந்த சில காரியங்கள் வந்து டெலிவரன்ஸ் கிடைக்காம. நம்ம வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சிஸ்டர். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஒரு நிமிஷம். நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சிஸ்டர். அதான் நம்ம ஒரு சில காரியங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்காம ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த லாஸ்ட் இயர் அந்த ரிட்ரீட் வந்த பின்னாடி ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்த பின்னாடி ஹலோ ஹலோ சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க இன்னொருத்தர் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. அந்த சில வார்த்தைகள் அறிக்கையிட்டு என்னால ஈஸியா வர முடிஞ்சிச்சு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பெருசா தெரியல. பெரிய காரியங்கள் தான் இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து வெளியில வரணும்ன்றதுதான் எய்மா இருந்தது. ஆனா கடவுள் கிருபையினால அதுல இருந்து வந்துட்டேன். சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு இல்லையா, சூழ்நிலை நிமித்தமா நம்ம குடும்பத்துக்குள்ள சில பொய்கள் சொல்லுவோம் இல்லையா, கூட்டு குடும்பமா இருக்கும்போது அது வந்து என்ன, நான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. இது ஒரு ஒரு முயற்சி எடுக்கணும்னு கூட நினைக்கல. இது தானா போயிரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா கடவுளை நெருங்க நெருங்க எனக்கு இது ஒரு பெரிய பாரமாவே இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நான் வாரம் போய் பாவசங்கீர்த்தனம் போயிருவேன். ஆனா எல்லா நாளும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த பாவசங்கீர்த்தனத்துல எனக்கு ரொம்ப மன வருத்தமாவே இருந்தது. ஏன் இத மட்டும் பெரிய பெரிய காரியங்கள்ல இருந்து கிடைச்சிருச்சு. இந்த சின்ன காரியம், ஒண்ணுமில்லாத ஒரு காரியம். இத போய் நான் எல்லா பாவசங்கீர்த்தனத்திலயும் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த பரவச பேச்சு பேசுற அந்த கிளாஸ் நான் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த டங்ஸ்ல துதிக்க 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 என்னை அறியாமலே நான் இந்த வீக்கு பாவசங்கத்தனத்துக்கு போகணும்னு கூட நான் நினைக்கல. ஏன்னா அந்த பாவத்துக்காகவே அந்த அந்த சின்ன ஒரு விஷயம், ஒரு பொய் சொல்லியிருப்போம். அந்த சூழ்நிலை நிமித்தமாக அது அது ஒரு விஷயம், அது சொல்லாட்டியும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம அங்க அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதுக்காகவே பயந்துட்டு ஓடுவேன் நான். ஆனா இந்த வாரம் 1 வீக் ஃபுல்லா டங்ஸ்ல வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். கடவுள் எனக்கு அந்த அந்த காரியத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன். எல்லா வாரம் பாவசங்க இருந்தது. அதுல இருந்து எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாரு பிரதர். கடவுளுக்கு கோடி நன்றி பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆவியானவருடன் நம்ம இணைந்திருக்கும் போது நாம் எந்த வழி செல்ல வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டுங்கிறது அவர் உணர்த்துறாரு. அதிலிருந்து பாவத்திலிருந்து இறைவார்த்தை சொல்லுது, பாவத்துக்கு நாம் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இந்த நாட்களில் வெளிவர அந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகளிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு கிருபையை, ஒரு தாகத்தை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நாளில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Glory to God. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அருள்சீலி சிஸ்டர் தான் அப்ப இடையில பேச வந்தாங்க பிரதர். சிஸ்டர் அருள்சீலி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. பிரைஸ் பிரதர், எனக்கு மொபைல் ஒர்க் ஆகாம இருக்கு. அதுக்குதான் ஒருத்தவங்க போன் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் சாரி. ஓகே. சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. Praise the Lord.